சும்மா போட்டு வளன்னு பண்ணிக்கிட்டு இருக்காடி சொல்லிட்டு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. யார்கிட்ட 5 கோடி செய்கிற அளவுக்கு இந்த ஊரில் அவ்வளவு பெரிய பவுசு பார்ட்டி யாரு ஒன்றும் புரியலாட்டி எனக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பொறாமையாண்டி இருக்குது ஒன்றுக்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. 5 கோடி செய்கிற அளவுக்கு எல்லாமா இந்த ஊரில் ஆள் இருக்கு. எம்மா நினச்சி பார்க்கவே பகுர்னு இருக்கா. அட்டி 1,00,000த்துக்கே எத்தனை சைபர்னு எனக்கு தெரியாது. கேட்டால் 5 கோடி செய்கிறாளோல எவ தாண்டி அட்டி என்னாடி இது பெரிய வம்பா போச்ச. அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு தானே கொழிக்க போகிறாளுவோ. ஒன்றும் இல்லாத வீட்டில் எடுத்தாலோ மாப்பிள்ளை எடுத்தாலோ ஒன்றும் இல்லாத வீட்டு மாதிரி ஒரு கூரை விடா இருக்கோ என்னன்னு தெரியலையா. அட நீ ஒரு ஆண்டையெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாட்டியா. என்னத்துக்கு கூரை வீட்டில் இருக்க போகிறா, என்னத்துக்கு ஒன்றும் இல்லாத ஆளாக இருக்க போகிறா. இம்மா பெரிய சம்மந்தம் பண்ணுற அளவுக்கு தான் அவளும் வீடு கட்டி வச்சுக்கிறேன். என்னத்தை சொல்கிறது, அதெல்லாம் நம்ம தலையெழுத்து நமக்கும் வாசிக்கிட்டு பாரு 5-6 வருஷம் ஆகுது. ஒரு வயிற்றில் ஒரு புள்ள பூச்சி ஒன்றுத்துக்கு வழி இல்லை. அப்புறம் இருந்தால் எதுக்கு அப்புறமா சீரு சனத்தை கேட்கலாம். அதுக்கும் நான் வழியில் எல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கனால கேட்டால் பெரிய மேடாவி கணக்கில் பேசுகிறா ஏமாறுறவோ. என்னடி எதுவும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காட்டினீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க விட மாட்டேங்கிறா இந்த பிரியா. என்னத்தை சொல்கிறது, நானும் போய் தேடி எடுத்தேன் பாரு மருமவ. ஏன் அவனுக்கு கூட அந்த பொண்ணை பிடிக்காத போய் எடுத்தான். கடைசியில் எனக்கே விடிஞ்சிருச்சு எல்லா கவலையும். கட்டி போய் போன வழிக்கு ரெண்டி கேட்டான். என்னக்கா ஏக்கா எப்படி வாடி போடின்னு சொல்லிவிட்டு அப்படி மாற்றா பாரு. என்னக்கா ஏக்கான்னுக்கிட்டு சொல்லு. அதான் வாடி போடின்னு போட்டி அப்புறம் என்ன பண்ணாவோ மருமவ. ஒன்றும் கேட்கல. இட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனிய என்னடி வயிற்று எதுவும் சேனு பண்ணிச்சா பார்த்தாங்களா என்னன்னு கேட்டதுக்கு ஐயோ எனக்கு கொடுமை பட்டுறாங்களோ, நான் எங்கே போய் சொல்லுவணும் இந்த கொடுமையை. எனக்கு புள்ள இல்லை புள்ளன்னு ஊரெல்லாம் போய் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி வைக்கிறாங்களோ. இவங்க சொல்லதான் எனக்கு புள்ள இல்லாத போகுது. ஊரில் இருக்கிற எல்லாரையும் மலடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனே. இப்போ எனக்கே எல்லாரும் பிடிச்ச அப்படின்னு என்ன நம்ம வளர்றாக்கா. நான் எங்கக்கா சொன்னேன் இந்த ஊரில் இருக்கிறவளோல எவ்வளோ யாரும் என் வாயில் வந்திருக்குமா குழந்தை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் என் வீட்டுக்கா வரணும், என் வீட்டில் அந்த மாதிரி இருக்கணும். நான் பெட்டு வச்சுக்கிட்டு ஒரே பையன் அவனுக்கும் ஒரு புள்ள குட்டி பிறந்தது. நான் காலத்தில் ஒரு காட்சி கண்ணியை பார்த்துட்டு நான் சாவ மாட்டேன். என்னமோ வேதனை யாருக்கு ஒன்று கேட்க வேணான்றா, ஒன்று பேச வேணான்றா. ஆண்டி இத்தனை மாதம் ஆகுது எதுவும் சமஞ்சி எதுவும் முக்கியமான விசேஷம் இருக்காட்டி இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போடி லட்சக்கணக்கில் நான் தான் அக்கா சமைச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என் புருஷன் வெளிநாட்டில் இருந்து சம்பாரிச்ச காசெல்லாம் இப்போ பேர புள்ள வேணும்னு அவ்வளோ காசையும் கொண்டு போய் கொட்டி செலவு பண்ணுறோம். ஒரு ஆட்டா வீட்டில் அடுக்கு கூட வக்கு இல்லாத வழி இல்லாத எண்ணெய் போட்டு மிரட்டிக்கிட்டு நான் அப்படி சொன்னேன் போன வந்தேன்னு ஊரில் தெருவில் போகிறவெல்லாம் கூட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறா கைய மருமவ. நான் என்னத்தை சொல்லிட்டு எப்படி எல்லாமா பேசுகிறாவ மருமவ. ஐயோ அந்த அளவுக்கு என்னடி நீ வளர்த்து வச்சுக்கிற மருமவளை. ஒழுங்கா அடக்கம் உடக்கமாக இருக்க சொல்லு. என்னமோ வந்துவிட்டு 4 நாளுக்குள்ளே வீட்டில் ஏறிக்கிட்டு வீட்டில் உள்ள ராசாங்கம் பொறுப்பெல்லாம் ஷாகி கொட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு நிற்கலான்னு பார்க்குறாள. ஒன்று துரட்டி விட்டுட்டு அவள் ஆடலான்னு பார்க்குறாள புள்ள குட்டி இல்லாத. ஆனாட்டி போனிக்கா நீ சொன்ன பாரு அங்கேயும் புள்ள இல்லாத கிடக்குறாளுவோ மலடி கணக்குல எங்கே புள்ள பிறக்க போகணும் நீ சொன்ன வாயை வச்சு அவளுக்கு புள்ள பிறந்து போச்சு. கடைசியில் மருமவளுக்கு குழந்தை பிறக்கலை. என்ன சொல்கிறது, நம்ம வெனக்கிட்டு நாளைக்கு நமக்கு நடக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்ல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். இதை எவ்வளோ ராண்டி உன் மருமகிட்ட போய் சொல்லியிருப்பாளுவோ. இல்லைனா அம்மா கரெக்டாக உன்னை கேட்பாள ஊர் ஃபுல்லாக நீ போய் மறுபடின்னு சொல்லி இப்போ எனக்கு இல்லாத போச்சு குழந்தை எல்லாத்துக்கும் காரணம் நீராண்டின்னு சொல்லி உன்னை திட்டுறானா. அப்போ எவ்வளோ உனக்கு தெரியாத போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறாட்டி. அதை முதல்ல கண்டுபிடிட்டி பைத்தியக்காரி. சரி எங்கே விட்ட கதை எங்கே முடிக்கிறா பாரட்டி. யார் தாண்டி அந்த 5 கோடி சீர் செய்யறட்டி அவட்டி இந்த ஊரில் அக்கா. 5 கோடியை தான் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த 5 கோடி செய்கிறவளோட மூஞ்சியால் பார்த்துக்கலாமா. எனக்கு அந்த காடு குட்டி எந்த வீட்டிலடி நடக்குது. இந்த காடு குட்டுக்கு நம்மளுக்கெல்லாம் கொடுப்பாருல என்னன்னு தெரியல. எவனு தெரிஞ்சாதானே போய் ஐஸ் வச்சு நம்மளாட்டி பத்திரிக்கை வாங்கி விட்டு வரலாம். எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா உக்காந்துக்கிட்டு என்னன்னு தெரியல. ஏட்டி பாதி கதை சொல்கிற பாதி கதையை மறைக்கிறேன் என்னடி சொல்லுட்டி. அக்கா என்னக்கா தெரியாத மாதிரியே கழை கட்டுவிட்டு கிடக்குறேன். இந்த ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு உங்களுக்கா தெரியல. நானும் எம்மோ நேரமாக உக்காந்துக்கிட்டு கேட்குறேன் ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்குங்களே. உங்களுக்கு தெரியாத வர இருக்குமா இந்த ஊரில். ஒரு கதை மூச்சு விடப்பட்டாது, ஒரு கதை குசு விடப்பட்டாது. உங்களுக்கு தான் தெரியும் எல்லா கதையும். என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு நிற்கிறீங்க. நான் சொல்கிறேன் சொல்லாமல் எங்கே போகிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியலன்றதான் என்னால் நம்பவே முடிய மாட்டேங்குதுப்பா. சரி நம்ம ஊரில் எவன் நல்ல வீடு கட்டிக்கிட்டு கவர்மெண்ட் வேலை செஞ்சுக்கிட்டு நல்ல மருமகளும் நல்ல பணக்கார வீட்டில் எடுத்தானா உங்களுக்கு தெரியாதா. என்னம்மா என்ன நான் சொல்லணும்னு என்னைய பிடிச்சிக்கிட்டு ஏறுறீங்க.
இவ சொல்கிற மாதிரி தெரியல. வா அக்கா போகும் நம்ம. சும்மா பைத்தியக்காரி மாதிரி நம்மளுக்கு கோவத்தை ஏற்பட்டு விட்டுக்கிட்டு அந்த அக்கா வர கறி குழம்பு வைக்காத உட்காந்து கிடக்கு. நீ என்னமோ வளன்னு வளர்த்துற பேச்ச சி சொல்லு. ஆத்திரம் வரப்போகுது எனக்கு. அடா செட்ட பொறுக்க மாட்டீங்க. ஒரு 4-5 கதையை சொல்லிவிட்டு சொல்லுவோம்னு பார்த்தா உங்களுக்கு அவசரம் இருட்டோடம்பு ஆட்டாங்காடு போடுறக்கு என்ன சொல்கிறது. அதான் அக்கா இந்த பங்கசம் இருக்குல்ல, பங்கசம் அக்கா அது மரும இருக்கிறா பாரு இந்த நீட்டாயி சுள்ளி அவனாக்கா அவன் வீட்டில் போய் இப்போ 5 கோடி செய்கிறானா அவன் தம்பி. அதுக்கே எவ்வளோ மருமக வந்துட்டா சீர்வரிசை செய்முறைலாம் எதுவும் செய்ய மாட்டாளாம். அதுக்குன்னு அவன் தம்பிக்காரன் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு காது குட்டி வை, நான் உழைச்ச உழைப்பு காசெல்லாம் இருக்குது, உனக்கு நல்லபடியாக நானும் காது குட்டி வை, நான் காது குட்டிக்கு செஞ்சுட்டு வரணும் சொல்லியிருக்கிறான். பாட்டுக்க போனு போட்டு அப்போ அந்த அளவுக்கு காசு பணம் கொழிச்சிருக்கு பிறகு அவள் வீட்டில். அவளை மூஞ்ச பார்த்தா லட்சுமி கடாச்சமாக இருப்பாள். என்ன முருங்கைக்காயை உடச்சி இடுப்பில் கட்டிக்கிட்ட கணக்கில் அவளை பாரம் என்ன கணக்கில் இருக்கிறான்னு. என்னமோ அவன் மூஞ்சிக்கெல்லாம் காசு வந்து சேருது கொட்டுது. நம்ம முகரக்கட்டைக்கும் கிடக்குறோம் பாரு. அவளை விட நம்மளாம் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டோம். அதோட அந்த பங்கசம் இருக்குது, பங்கசம் மண்டையில் மசூர் இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் பாரு 5 கோடி கொண்டு வர அளவுக்கு சீர்வரிசை மருமவளும் நல்ல பணக்கார விட்டு மருமவ. உன் மருமவளை பாரு, என் மருமவளை பாரு, நல்ல வாயில் வருது பாரு. என்னடி சொல்கிற? அந்த ஒல்லி இருக்கிறாள ஒல்லி குச்சி அவளானாட்டி என்னாடி எனக்கு ஒரு அதிர்ச்சியாக போகுது. அவள் வீட்டுலேயே அம்மட்டம் செய்கிறாங்க அவளுக்கு. ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போதெல்லாம் அவள் ஆட்டா அப்பனா பார்க்கணுமே. நல்ல பெரிய ஆளுக மாதிரி தாண்டி இருந்தாங்க. என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. நல்ல காரு பங்களான்னு இந்த மறு வீடுக்கு கூட்டுக்கிட்டு போனாங்க பாரு. நம்மளாம் கூட்டுக்கிட்டானா போனா அந்த பங்காசம் என்னடா இருந்தாலும் பங்காளி சாச்சா போய் பார்க்குறோம். இவ சொந்த வீடு அம்மா பெரிய பில்டிங் தெரியுமா. இங்கே ஏதோ அவள் புருஷங்காரான் அந்த பங்காசம் புருஷன் இங்கே ஏதோ வேலை செஞ்சாருன்ட்டு இங்கே வந்து இடத்த வாங்கிக்கிட்டு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவள் வீட்டுக்கு பெரிய வீடை பார்த்தனும் வச்சுக்க அவள் சொந்த வீட்டை. ஐயோ நீ அசண்டே போயிடுவட்டி. என்னம்மா அவளுக்கு தகுதி இல்லை, அவள் மருமவளுக்கு தகுதி ரொம்ப அதிகம்னு சொல்கிறிய லூசா நீனு. அவனும் பெரிய பழத்த கையிடாண்டி. அவன் என்ன சொல்கிறது ஊரே சொல்ல மாட்டுக்க. பங்கசம் புருஷன் நல்ல பரம்பரை பணக்காரட்டி. அதனால்தான் நல்ல இடத்துல மருமவை பார்த்து கட்டியிருக்கிறாரு அந்த ஆள். செட்டாலும் அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காருல்ல. சொல்லவா வேணும். என்னடி செய்கிறாங்களா 5 கோடிக்கு இவளுக்கு. நானும் பொண்ணு தான் எடுத்தான். என் புருஷனும் ஊருக்குள்ளே பெரிய மிராசு தாண்டி. என் புருஷனும் நல்ல பெரிய மிராசு. இப்போ மச்சாண்டாங்க கிடக்கிறான் பட்டியா இந்த மொட்டைச்சி அழகிய புருஷன். என்ன மாதிரி கட்டுல என்ன 4-5 வீடு கட்டி விட்டுக்கிட்டு எப்படி வாழ்கிறாங்க பாரு. அந்த அளவுக்குலாம் இவன் பெரிய ஆள் இல்லட்டி. இந்த பங்கசம் வீட்டுக்காரரும் பங்கசமும் ஏதோ ஊரை விட்டு ஊர் பழைக்க வந்தாங்க. நல்லா தான் இருந்தாங்க கொண்டாங்க. அந்த மனுஷனும் திடுதுப்புன்னு செட்ட ஆரம்பிச்சிட்டாரு. செட்டை போயிட்டாரு. அதுக்கு இடையில நல்ல இடத்த வாங்கி செட்டி வீடு கட்டு பெரிய வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அந்த மனுஷன். அந்த வீடு குடி போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே இறந்தாரு அந்த ஆளு. ஆனாலும் சரியான உள்ளங்க படட்டியாரு. இந்த சொல்லி இருக்கிறாள அவளை நல்ல பெரிய பணக்கார வீட்டில் தானே போய் பார்த்துட்டு வந்தான். இந்த கொழுந்தான் எல்லாரும் காரில் ஏற மட்டியா வீட்டு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு யாரையும் பேச விடலட்டி. புருஷன் பொண்டாட்டி புள்ள 3 பேர் மட்டும்தான் போய் உக்காந்துக்கிட்டு அவ்வளவு நேரம் பேசுகிறாங்க. நாங்களாம் போனோமே என்ன நினச்சிக்கிட்டு சும்மா கடமைக்கு போய் உக்காந்து இந்த சோறு போடுவாங்களே அந்த சோட்டை தின்றதுக்கு அந்த ஆளை கூட்டுக்கிட்டு போனால் அப்படிப்பட்ட ஆள். என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை இப்போ பொண்ணு பாரு அப்படின்லாம் சொன்னதுக்கு இந்த ஆள் பொறாமல் என்ன பண்ணிட்டான். ஐயோ இல்லை நான்லாம் யாரும் உருமட்டு வாழ்க்கையிலையும் தலையிட விரும்பலை. நாளைக்கு எல்லாரும் ஒன்றா நான் தான் கையை கட்டி நிற்கணும். இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காதுன்னு தாண்டி. அப்படிப்பட்ட ஆள் அந்த ஆள். அதனால்ட்டா இன்றைக்கி அவள் மருமக மட்டும் நல்ல இடத்துல கட்டி 5 கோடி கொண்டுக்கிட்டு வரா. நம்மளும் தான் கிடக்குறோம். ஏன் கிடக்குறோமோ தெரியலப்போ. அப்படி இருக்குது மனசு. சரி விடு ஊரை பராம மட்டும் நம்ம என்ன பண்ணுறது. நம்ம வீட்டுக்கு வாழ வந்த சிரிக்கி சரியில்லை, உன் வீட்டுக்கு வாழ வந்த சிரிக்கவோ சரியில்லை. என்னட்ட பேசி என்னட்ட வரப்போகுது போங்க. விடுங்க அந்த கதையை பற்றி பேசிக்கிட்டு தேவலாத. சரி அது கிடக்கட்டும். கிட்டு இருக்க யாருக்கும் உங்கள் 2 பேருக்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியலையே. ஏக்கா நீங்களாம் நெருங்கின பங்காளிச்சாச்ச. நான் அவள் டூரட்ட ஆள், எனக்கு கொடுக்க மாட்டேன். அவள் பொல்லாத ஆள். உங்களுக்கும் கொடுப்பாளா என்னன்னு தெரியல. ஆனால் வீட்டுக்கு வந்து முறையாக வச்சுட்டான் அவனும் பட்டிருக்க. செய்கிறோமோ செய்யலையோ. ஏக்கா நீ என்னக்கா அவள் வீட்டிலேருந்து 5 கோடி செய்ய போகிறாங்க. நீங்கள் 2 பேருமே பங்காளிச்சுவோ. என்ன செய்ய போகிறீங்க அவளுக்கு? அப்படி இவ்வளோ பாரு அக்கா. பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுக்க துப்பு கிடையாது. என்னைக்கு வச்சுக்கிறாள் ஒட்டி காடு குட்டி.
இன்ன வரைக்கும் தெரு பத்திரிக்கையே 3 நாளைக்கு முன்னாடி கூட்டாலாம் மடிப்பாளுவோ போவாளுவோ இத்தனை நாளாகவும் இன்னும் பத்திரிக்கை வரல பாரு அக்கா. ஆராயக்கா நம்மளாம் என்ன இவ்வளோக்கெல்லாம் பெருசாக கண்ணில் தெரியுவோமோ இப்போ எங்கே தெரிய போகிறோம். பெரிய கோடீஸ்வரி இவ அழுக்கு மேலே கோடீஸ்வரிமா சம்மந்தி வீட்டுலேருந்து வரப்போகுது 5 கோடி. அப்புறம் என்னத்துக்கு நம்மளெல்லாம் மடிக்கிறாளுவோ இந்த கிறுக்கு சக்கால்ட்டிவோ. நானும் ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கிறதுக்கு இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லையே. நான் என்னத்துக்கு நான் போவோம். இந்த ஆர்டி மோனிகா எனக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சாதான் போவோம், இல்லைன்னு வச்சுக்க நான் என்னத்துக்கு மடிக்கணும். என்ன மதித்தாதான் நான் மதிப்பேன். எனக்கெல்லாம் கொடுத்து மரியாதை வாங்கணும், அதான் எனக்கு பிடிக்கும் பாட்டுக்க. இவ்வளோ பெரிய 5 கோடி 10 கோடி வாங்குற அளவுலாம் அவன் மையம் வம்பு அதுக்குன்னு இவ்வளோ கிட்ட போய் நம்ம கொஞ்சம் தொங்கிக்கிட்டு பத்திரிக்கை கொடுங்கன்னு நாங்களாவா கேட்க முடியும் பைத்தியக்காரிக்கு. சரி விடு விடு, உனக்கு வந்துச்சாட்டி. ஆமாம் பாப்பா அக்கா, உங்களுக்கு பத்திரிக்கை வரல, எனக்கு மட்டும் எப்படி வரும் பத்திரிக்கை? பங்காளிச்சு பங்காளிச்சு போனீங்க, உங்களுக்கு வரல எனக்கு வரலாம் பத்திரிக்கை. எனக்கெல்லாம் ஆனால் கொடுத்தா தேவலை அவனு பார்க்குறேங்க்கா. என் மருமவளை வீட்டு கிளப்பிக்கிட்டு போய் அங்கே காட்டலாம்ல. இங்கே பாரு அவளும் வாழை வண்ட வரான், வந்த வேகத்தில் பிள்ளைய பட்டு பிள்ளைக்கு இப்போ 14 வயசு ஆகுது பாரு. காரு குட்டுற லட்சணத்தை பாரு, அவள் வீட்டில் 5 கோடி செய்கிறாள், விளாண்ட லட்சணத்தை பாரு. இதை எங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடில் ஏதாவது செய்கிறாங்களான்னு பாரு. இது ராண்டி இந்த ஊர் வழக்கம். என்னமோ ஒன்று கேட்க வேணான்ற, ஒன்று பேச வேணான்ற. நீ எல்லாம் எந்த ஊரில் பிறந்து எந்த ஊரில் கட்டிக்கிட்டு யார் உயிரை வாங்க வேண்டுன்னு எனக்கு தெரியலையேன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு பத்திரிக்கை வச்சா போவேன், வைக்கிறனாலும் வேற எவ்வளோக்கு ஆறு கொடுத்த பத்திரிக்கை எடுத்துக்கிட்டாரு போகணும் இந்தியா மருமவளை கொட்டிக்கிட்டு. என்ன கொஞ்சம் இந்த வார்த்தையாக பேசுகிறா, எப்போ வாரு அப்படியே வாரி வளைக்கிறாக்கா, நெல் வளைக்கிற மாரி அம்மா கோடு கேட்குறாக்கா. சரி உருட்டி நீ அண்டா மருமகளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற, சொல்கிறட்டு ஒன்றும் தப்பு கிடையாது. அடுக்குன்னு நம்ம கதையில் பேச வந்துட்டு அவள் கடையை என்னத்துக்கு பேசிட்டு கிடக்குற, விடு விடு. சரி இப்போ என்னடி பண்ணுறது, நமக்கெல்லாம் பத்திரிக்கையே வைக்கலாட்டி ஏட்டி அப்போ என்னடி தெரியும். மண்டபத்துக்கு போனால் யார் யார் என்னென்ன செஞ்சுருக்குறாங்க, எப்படி செஞ்சுருக்குறாங்க, மொய் எவ்வளோ உண்டுரு, நகை எவ்வளோ உண்டுரு, அதோட மாப்பிள்ளை பொண்ணு சம்மந்தி வீட்டுலேருந்து நகை நட்டு சீர் செனத்தி பண்டை பாட்டுறோம் எல்லாம் பணம்லாம் வச்சு கொடுத்தாங்க. என்னென்னு பார்க்கலாம்னு பார்த்தா இந்த கிறுக்கு சக்கால்ட்டியோ பத்திரிக்கை கொடுக்கலட்டி என்னாடி பண்ணுறது. ஆமாட்டி எனக்கும் அதே எண்ணம் தான். இவ்வளோ பத்திரிக்கை கொடுத்தாலும் வச்சுக்க, செய்கிறோமோ இல்லையோ மொய்யெல்லாம் செய்யக்கூடாது பாரு. 5 கோடி வாங்குறான் டைரெக்டாக சம்மந்திக்கிட்ட, நம்ம போய் 50 ரூபா மொய் வைக்கிறதுக்குலாம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. நேராக போனோமா ஏன்னா மட்டன் ஐட்டெல்லாம் நல்லா வெளுத்து வச்சுருப்பாளுவோ. 5 கோடி செய்கிற மரமோ நம்ம சம்மந்தி வீட்டுக்கு எப்படி பட்டாலும் ஒரு 50 லட்சத்துக்காவது செய்யணும் பாரு. சோறு சமையல் எல்லாம் எல்லாத்தையும் செஞ்சு வைப்பாங்க டீ. நல்லா போய் தின்னு போட்டு என் புருஷனுக்கு ஒரு தூக்கில் எடுத்துக்கிட்டு நான் வீட்டில் வந்துக்கிட்டு இருக்க போகிறோம். எனக்கு எப்படியா இருந்தாலும் பாரு இன்னும் 2-3 நாளில் பத்திரிக்கை வந்துடும் பாட்டுக்க. என்ன தான் சொல்கிறாள் சிரிக்கி பயிலுவோ என்ன சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம்லாம் ஒன்றும் புரியலையே. இப்போ எப்படி பார்க்குறது, எட்டி அந்த பங்கஜ மருமவளுக்கு என்னென்ன வருதுன்னு எப்படி பார்க்குறது. இந்த சிரிக்கி வர பத்திரிக்கை கொடுக்கல, எப்படி கூப்பிடாம போய் பார்க்க முடியும். எல்லாம் டேம்பஸ் இருக்கிறா பாரு, அவள் கூட சேர்ந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணதுக்குறாண்டி இவ்வளோ பெரிய ஆப்பா தூக்கிட்டு வந்து வச்சுட்டாளுவோ. அவகிட்ட பேசுகிறா கொள்றா, நமக்கெல்லாம் உண்மையாக இருக்க மாட்டாளுவோன்னு ஒதுக்கிட்டாளுவோ பொருட்கட்டி நம்மளை. இந்த மருமவக்காரி இருக்கிறாள பங்கஜ மருமவ, அவளுக்கு நமக்குமே இடையில பிரச்சனை தானே. இந்த சைக்கிள் வண்டி ஓட்டின என்னமோ வண்டி ஓட்டிட்டு கிடந்தாளுவ வேலைக்கு போகிறேன்னுட்டு அதுக்கு வர தேவலாத சண்டை வாங்கி விட்டுவிட்டோம். அதனால் அவ்வளோ பத்திரிக்கை கொடுக்குறாளோ என்னன்னு தெரியலையே. எப்படி இப்போ செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு மண்டையை வெடிச்சு போட முட்டி போனிக்கா. அடா ஆமாட்டி எனக்கு மண்டை வெடிச்சு போடும். என்னெல்லாம் பண்ணுறதுன்னு தெரியலப்போ. ஏதாவது ஒரு வழி காட்டுவார், காட்டாமலப்போ வர இந்த கடவுள். சரி உக்காந்துக்கிட்டுருங்க. இந்த கோழியை நாளாக பிச்சு போட்டு ஒரு குழம்பு தாளித்து விட்டு வந்தாரு. இந்த மனுஷங்கிட்ட நிம்மதியாக இருக்க முடியாது, சட்ட நேரம் பேச முடியாது. நான் பாரு குடல் போட்டு கூப்பிட்டுட்டேன். சோறெல்லாம் காலையிலே வடிச்சிட்டோம். இந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி அரிஞ்சு வச்சுட்டு வந்துட்டோம். இந்த கோழி கறியை போட்டு பிச்சு போட்டு